கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் படிச்சாங்க சொல்லுங்க நீங்க? கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆபீசர், எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்காங்க சொல்லுங்க? கருணாநிதி குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க, எத்தனை பேர் என்ஜினியர் ஆனாங்க? இன்னும் டாக்டர் இன்ஜினியர் வந்து சர்வசாதாரணமாக அவங்களால முடியும். முதலமைச்சர் கருணாநிதியாக இருந்திருக்காரு. அவர் நினைச்சா யாரை வேணாலும் எம்பிபிஎஸ் ஆக்க முடியும். அப்படிதான் வந்து மற்றவங்களை ஆக்குனதா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதோட பிரைவேட்லன்னா அது காசு கொடுத்து சேர்ந்து படிக்கலாம். கருணாநிதி குடும்பத்திலேயும் படிக்கல. கனிமொழி ஏன் சார் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகல? அது சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட விடுங்க, எம்பிபிஎஸ் ஆகலாம்ல. அப்போ அதுக்கே தகுதி இல்லைல்ல, அதுக்கே தகுதி கெட்ட ஒரு அம்மா தானே இது. முக ஸ்டாலின் சின்னமலை இருக்கிற இவர் எதுக்கு ஆகலை? எம்பிபிஎஸ் ஆகலை, என்ஜினியர் ஆகலை, ஐஏஎஸ் ஆகலை, ஐபிஎஸ் ஆகலை. மூளை இருந்தால் தானே வர முடியும். முத அறிவு இருக்கணும்ல, படிக்கணும்ல. இவங்கெல்லாம் போய் அண்ணாமலையை ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேதனையான விஷயம் சார். அதாவது எல்லாம் தெரியும், அவ்வளவும் எத்துவாளித்தனம், ஏமாத்து வேலை. இப்படி போட்டு உருட்டிக்கிட்டே திரிய வேண்டியது, ஏமாத்திட்டு இவங்க போய் குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து கண்ட்ரோலில், பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்கோம். மக்கள் இருந்தாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதை தான் நான் கேட்குறேன். மக்கள் வந்து பாப்புலேஷன் கட்டுப்படுத்தி எல்லாரும் ஒருவனுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள 2 பேர், அப்புறம் ஒருவனுக்கு அதாவது நாம் 2 பேர் நமக்கு ஒருவர் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் சரிதான், அது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் குடும்பத்தில் யாருமே இல்லை, வாரிசு கூட இப்போ இல்லாமலாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ லெவலுக்கு நம்ம வந்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டோம். எல்லாம் நம்ம வீடுகளில் செய்துட்டாங்க. நீங்கள் மனைவி, துணைவி, எது என்ன எத்துவழித்தனம் சொல்ல வேண்டியது தானே? முதல் மனைவி, 2வது மனைவி, 3வது மனைவின்ட்டு. அப்புறம் இது மனைவியா, அது துணைவியா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம்.